இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். ஹாப்பி மார்னிங். இந்த காலையிலே மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். தேவன் உங்கள் பேரில் பிரியமாயிருக்கிறார், பேரன்புள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் கோபமாயில்லை, அவர் உங்கள் மேல் வெறுப்பாயில்லை. நீங்கள் ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல கடுப்பா இல்ல, காண்டா இல்ல. நம்புங்கள், அவர் நம்மேல் கருணையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் தயவுள்ளவராயிருக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லவராய் இருக்கின்றதுனால நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை நாம் துவக்க போகின்றோம். சங்கீதம் 118:5 இவ்வண்ணமாய் சொல்லுகின்றது: நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பாருங்கள், தேவதாசன் சொல்லுகிறார், நான் ஒரு நெருக்கத்தில் இருந்தேன், நான் ஒரு வேதனையில் இருந்தேன், நான் ஒரு துயரத்தில் இருந்தேன், காயத்தில் இருந்தேன், கண்ணீரில் இருந்தேன், ஏமாற்றத்தில் இருந்தேன், அவமானத்தில் இருந்தேன். அந்த நிலையிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை நோக்கி என்னுடைய அங்கலாய்ப்புகளை வெளிப்படுத்தினேன், ஜெபம் பண்ணேன். பிறகு என்ன? ஆண்டவர் என்னை விசாலத்திலே, என்னை பெருக்கத்திலே, என்னை சமாதானத்திலே, என்னை சந்தோஷத்திலே, என்னை அபிவிருத்தியிலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திற்கு முன்பதாக நெருக்கம், ஜெபத்திற்கு பின்பதாக பெருக்கம். உங்க வாழ்க்கையிலேயும் இந்த வார்த்தையை முதன்மைப்படுத்துங்கள். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஜெபித்து பாருங்கள். ஜெபத்திற்கு பிறகு ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளை ஜெபத்தோடு துவக்குங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த ஒரு நாளை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளையும் என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜெபத்தோடு துவக்குங்க. வீட்டுல இருந்து புறப்படுறீங்களா? ஜெபத்தோட வீட்டை விட்டு வெளியே போங்க. வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ள வரீங்களா? வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வரீங்களா? வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெபத்தை போடுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேவையா? ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை துவக்க போறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஒரு டிராவலை ஜெபம் பண்ணுங்க. அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதம், அத்தனையும் உங்களுக்கு பாதுகாப்பு, அத்தனையும் உங்களுக்கு பெருக்கம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம், ஜெபிக்க ஜெபிக்க வெற்றி, ஜெபிக்க ஜெபிக்க வாழ்வு, ஜெபிக்க ஜெபிக்க மேன்மைகள். ஜெபத்திற்கு முன்னாடி வருத்தம், நெருக்கம், ஜெபித்த பிறகு பெருக்கம், விசாலம். இதுதான் தெய்வீக பிரமாணம். இது உங்களுக்கு புரிஞ்சா ஜெபத்தை அலட்சியப்படுத்த மாட்டீங்க. ஜெபத்தினுடைய மதிப்பை உணர்ந்து, அந்த வேல்யூவை உணர்ந்து, பேரன்போடு தேவ சமூகத்தில் உங்கள் காரிய கடமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க, தெரியப்படுத்த ஆரம்பிப்பீங்க, அவர் நோக்க ஆரம்பிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் கெட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, இன்னைக்கு நீங்க கெட்டு போக மாட்டீங்க. எந்த காரியத்தை துவக்குவதாய் இருந்தாலும் இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, ஜெபத்தோடு துவக்குங்கள். ஜெயமாய் அது முடியும். ஜார்ஜ் முல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன், மிகுந்த இரக்கமுள்ள குணம் கொண்டவர். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அதாவது தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளைகளை எடுத்து தன் பிள்ளைகளைப் போல ஒரு பெரிய இடத்தில் வைத்து அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தார். பொருளாதார நெருக்கடி குறிப்பிட்ட அந்த நாளிலே அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியல, பணம் இல்லை, காசு இல்லை. ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தைகள் பட்டினியில் இருக்கிறது, பசியில் இருக்கிறது. பசியோட பட்டினியோட அந்த பிள்ளைகள் எல்லாமே அன்னைக்கு இரவு படுத்து தூங்கிச்சு. மறுநாள் காலையில் எழும்பி அந்த பிள்ளைங்க, ஐயோ எனக்கு பசிக்குதேன்னு சொல்லி கதறுதுங்க. ஜார்ஜ் முல்லர் ஐயா பார்க்குறாரு, அவருக்கு அவ்வளவு கஷ்டம். என்ன பண்ணுறது? தன்கிட்ட காசு இல்லை, ஸ்பான்சர் பண்ணவும் யாரும் இல்லை, உதவி செய்ய ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை. மறுநாள் முடிய போகுது, 2ஆம் நாளே முடிய போகுது, ஆகாரம் கிடைக்கல. இப்போ ஜார்ஜ் முல்லர் ஐயா சொன்னாங்க, எல்லா பிள்ளைங்களும் அவங்களுடைய பிளேட் எடுத்துட்டு வாங்க,
எல்லா பிள்ளைங்களும் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களும் பிளேட் எடுத்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வருதுங்க. ஐயோ, நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, நேத்தெல்லாம் சாப்பாடு இல்லை, காலையில இருந்து சாப்பாடு இல்லை, இப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களாம் பிளேட் எடுத்துட்டு வேக வேகமாக ஓடி வருதுங்க. ஜார்ஜ் முல்லர் ஐயா சொல்றாங்க, தட்டு கொண்டு வந்தீங்க இல்லையா, எல்லாரும் வரிசையா முழங்கால் படிடுங்கன்னு சொன்னாராம். என்னடா அது, பிளேட்டை கொண்டு வர சொன்னாரு, உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாருன்னு பார்த்தா முழங்கால் படியிட சொல்றாரு. எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்றாங்களா, அவர் சொன்னதற்கு இணங்க பிளேட்டை தரையில வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுறாங்களே. எல்லா பிள்ளைங்களும் பிளேட்டுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு இப்போ எல்லாருக்கும் பார்த்து ஜார்ஜ் முல்லர் ஐயா சொல்றாங்க, எல்லாரும் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்ன உடனே சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஊக்கமா ஜெபம் பண்ணுதுங்க, கதறி ஜெபம் பண்ணுதுங்க, அழுது ஜெபம் பண்ணுதுங்க. ஜார்ஜ் முல்லர் ஐயாவும் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நேரம் போனதே தெரியல, பாட்டு பாடி ஆராதிச்சு அந்த பிள்ளைகள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஊக்கமா ஜெபம் பண்ணுதுங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஒரு சத்தம் கேட்குது. ஒரு பெரிய வண்டி அவங்க இருக்கக்கூடிய இல்லத்திற்கு முன்பதாக வந்து நிக்குது. அந்த வீட்டில இருந்து பெரிய பெரிய பாத்திரத்துல உணவுப் பொருட்கள் வந்து இறங்குது. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி எங்க வீட்டு திருமணம், அநேகர் அழைச்சிருந்தோம், அநேகர் வரவில்லை, அதனால சாப்பாடெல்லாம் மீதமாயிடுச்சு. மீதமான சாப்பாடு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால என்ன பண்றதுன்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுடைய முகவரி எங்களுக்கு கிடைத்தது, அதனால்தான் உங்க இடத்துக்கு நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, அவங்க வொர்ஷிப் பண்ணி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் திருமண விருந்து, கல்யாண சாப்பாடுங்க. அந்த பிள்ளைங்களை அப்படியே ஆர்ப்பரிக்குதுங்க, அகமகிழுதுங்க. ஏறக்குறை 2வது நாள்ல பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமத்தியான விருந்துங்க, சமத்தியான சாப்பாடுங்க. பிள்ளைங்க ஆனந்தமா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுதுங்க. பாருங்களே, ஜெபிப்பதற்கு முன்பதாக பசி, ஜெபிப்பதற்கு முன்பதாக பட்டினி, ஜெபிப்பதற்கு முன்பதாக ஏக்கம், ஜெபித்த பிறகு நிறைவு, ஜெபித்த பிறகு திருப்தி, ஜெபித்த பிறகு சம்பூரணம். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் கர்த்தர் உயிருள்ளவர். வருத்தத்தோடு இருக்கீங்களா இன்னைக்கு? நெருக்கத்தோடு இருக்கீங்களா இன்னைக்கு? பணப்பற்றாக்குறை, நிம்மதி குறைவு, சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, ஆரோக்கிய குறைவு, தாழ்ச்சி பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? ஜெபியுங்கள், ஜெபமே ஜெயம். பெருக்கத்தை காண்பீர்கள். ஜெபித்த பிறகு உங்கள் சொந்த வாழ்க்கையிலே எலியா என்பவன் நம்மை போலவே பாடுள்ள மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணானா, கருத்தா ஜெபம் பண்ணானா. என்ன அற்புதம்! இயற்கையின் அருள் மழை அவன் ஜெபிச்ச உடனே, அவன் கேட்ட உடனே வந்ததாம். நாமளும் லைஃப்ல அநேக பாடுகள் இருந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஜெபிப்போம், ஜெபித்து கேட்போம், ஆச்சரியப்படுவீர்கள். ஜெபித்த பிறகு திறக்காத வழிகள் திறக்கும், மூடிய வாசல்கள் திறக்கும், நடக்காத அற்புதங்கள் நடக்கும். ஜெபித்து பாருங்கள், நிறைவேற வேண்டிய காரியங்கள் நிறைவேறும். நீங்க ஜெபத்தை நிறுத்தினீங்கன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கத்தை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் ஜெபத்தை நிறுத்தினால் விசாலத்தை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் ஜெபத்தை நிறுத்தினால் ஆசீர்வாதத்தை நிறுத்துகிறீர்கள். ஆகவே தயவு செய்து ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஜெபத்தினுடைய வல்லமை தெரியவில்லை. ஏன் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவருக்கெல்லாம் தெரியாதா? ஜெபம் பண்ணாதான் நடக்குமா? இல்ல, ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், விடுவிப்பேன். அப்பா சொல்லியிருக்காரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கின்றீர்களோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும் என்று அப்பா சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். எதை நிறுத்தினாலும், ஜெபத்தை நிறுத்தினால் உங்கள் நன்மையை நீங்கள் நிறுத்துகிறீர்கள். வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும்,
தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம், காரியம், தடை செய்யாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் அதிகமாகட்டும், உனக்கு பெருக்கம் வரட்டும், உங்களுடைய செல்வ வளன்கள் பெருகட்டும், சொந்த வீடு நிலவலன்கள் பெருகட்டும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஆரோக்கிய சமாதான சந்தோஷம் பெருகட்டும். அப்பா சொல்றாங்க, விசாலமாக்கு, விரிவாகட்டும், உறுதிப்படுத்து, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகு. இதுதான் அப்பாவுடைய விருப்பம், ஆசை. அப்பா சொல்றார், பெருகு, விரிவடை, சிறந்த வாழ்க்கை வாழு. ஒரு காரியத்தை சொல்றார், தடை செய்யாத. யார் தடுக்க முடியும்? நீங்க ஜபத்தை நிறுத்தினா எல்லாம் தடைபட்டு போகும். அப்பா சொல்றாங்க, தடுக்காத, தடுக்காத, தடுக்காத. பொருளை தடுப்பதல்ல, அருளை தடுப்பது. அருள் தடைப்பட்டால் பொருள் தடைபட்டு போகும். நன்றை கவனிங்கள். ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், ஒரு பொருள் அருளை கொண்டு வராது, அருள் தான் பொருளை கொண்டு வரும். அப்ப நீங்க ஜபத்தை நிறுத்தினா அருளை நிறுத்துறீங்க, அருளை நிறுத்தினா பொருள் நின்று போகும். பாருங்கள், ஜபம், அருள், பொருள். அப்ப ஜபத்தை நீங்க துவக்க துவக்க அருள் அதிகமாகும், அருள் அதிகமாக அதிகமாக பொருள், மெட்டீரியல் பிளஸிங்ஸ் உங்க லைஃப்ல வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜபம் எனக்கு வேணாம், அருள் எனக்கு வேணாம், பொருள் மட்டும் வேணும்னு சொல்றீங்க. அது எப்படி வரும்? எப்படி தெரியுமா சொல்றீங்க? கடைக்கு போக மாட்டேன், மளிகை சாமான் வாங்க மாட்டேன், அடுப்பு பத்த வைக்க மாட்டேன், சமைக்க மாட்டேன், சம்பாதிக்கவும் மாட்டேன், காசு கையில் வச்சுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு சாப்பாடு மட்டும் வேணும். எப்படி சாத்தியம்? சாப்பாடு எப்படி வந்துடும்? தானா வந்துருமா? அதற்குன்னு சில பிரயாசங்கள் இருக்கு இல்லையா? அப்பா சொல்றாங்க, முதல்ல ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜபத்தை நிறுத்தாது. உடனே நடக்கலையா? வருத்தப்படாத. அப்பா சொல்றாரு, சோதனைக்குட்படாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அப்பா சொல்லுகிறார், பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கின்றபடினாலே சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அல்ல ஒரு நாள், கண்டிப்பா உங்களுடைய ஜபத்திற்கான ரிவார்டு, ரிசல்ட், பலாபலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஊக்கமாய் ஜெபியுங்கள் பிள்ளைகளே. இருக்கின்ற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய அழகான உயரங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள். ஜபமே ஜெயம். ஜெபித்து பாருங்கள், ஜெயம் உங்களுடையதாகும். தடுக்காதீர்கள், ஜபத்தை தடுக்காதீர்கள். ஜபம் தடைப்பட்டால் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். ஆகவே ஜெபியுங்கள், ஆசீர்வாதங்கள் பெருகும் உங்கள் சொந்த வாழ்வில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த நாள்ல இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி பரமேஸ்வரி, அதுபோலவே நம்முடைய அன்பு மகன் எஸ் நப்தலி, மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த நாளை அனைத்து நன்மைகளால் முடிசூட்டி, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆழமான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பதற்கு ஏதுவான ஒரு உத்வேகத்தை நீர் அருளி, ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு முன்பதாக நெருக்கம், ஆனால் ஜெபித்த பிறகு பெருக்கம். உடைய பிள்ளைகள் வாழ்விலே நெருக்கம், வருத்தம், வாத, துன்பம், துயரம் இதையே பார்த்து சங்கடத்துக்குள் செல்லாதபடி ஜெபிக்க ஜெபிக்க வாதை மாறும், ஜெபிக்க ஜெபிக்க காயங்கள் மாறும், ஜெபிக்க ஜெபிக்க விசாலங்கள் உண்டாகும் என்ற சத்திய வார்த்தையினுடைய விசுவாச வாக்குகளை நம்பி ஜெபிக்க துவங்குவார்களாக. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள், துவண்டு போன பிள்ளைகள், ஐயோ இன்னும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஜபத்தின் மேல் இன்னும் அலாதி பிரியத்தை ஏற்படுத்தி சீக்கிரத்திலே நியாயம் செய்து ஆச்சரிய நன்மைகள் உடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செய்வீராக ராஜா. ஜபத்தை தடுக்காத, ஆசீர்வாதத்தை தடுக்காத ஒரு மனப்பக்குவத்தை நீர் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற அன்பான பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டுக்குரிய உச்சித நன்மைகளை தந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக சந்தோஷமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கரம், கிருபை, தயவு, ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து தாங்கி நடத்த வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.